ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அல்தாஃப். இதுவரைக்கும் நம்ம சேனலில் பல அமானுஷ்யமான நிகழ்வை பற்றி பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு அமானுஷ்யமான பயங்கரமான நிகழ்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை யார் நமக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இந்த நிகழ்வு நடந்ததா நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருச்சிக்கு அருகில் உள்ள லால்குடிங்கிற ஒரு ஊரில் தாங்க நடக்குது. சம்மந்தப்பட்டவங்க பேர் அக்பருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை பப்பாளி தோட்டத்தையும் குத்தகைக்கு எடுத்து ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அக்பருக்கு 2 குழந்தைகள், 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் யாசினும், ஒருத்தவங்க பேர் அகமது இருக்கிறாங்க. 7 வயது பசங்களாக இருந்திருக்காங்கங்க. அக்பருக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வியாபாரங்க பப்பாளியில். அவ்வளோ காசுகள் புழங்க ஆரம்பிக்குது, நிறைய வீடுகள் வாங்குறாரு. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் ஒரு பெரிய செல்வந்தராக பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ரொம்ப நல்ல பேரும் எடுத்துட்டு இருக்கிறாரு. நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதும், இல்லாதப்பட்டவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாருங்க. அக்பர் நிறையா வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு அந்த வருமானமும் அவருக்கு வந்துட்டு இருக்குது. அது போக பப்பாளி ஹோல்சேல் செய்கிறதும், எல்லா ஊருக்கும் பப்பாளி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காருங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க. இதை தொடர்ந்து அடுத்து ஒவ்வொரு வீடாக வாங்கிட்டு இருக்காருங்க. மொத்தம் அவங்க ஏரியாவில் மொத்தம் 7 வீடு என்னமோ வாங்கி வாடகைக்கு விட்டுட்டு இருக்காருங்க. என்னதான் இருந்தாலும் தனக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு இல்லாமல், சொந்த வீடு கட்டாமல் அந்த ஏக்கம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த அக்பருங்கிறவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் வாடகைக்கு வாங்கி வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் நமக்குன்ட்டு ஒரு வீடு பிரம்மாண்டமாக நம்மளுடைய இடத்துல கட்டணுன்ட்டு ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க, யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த நாள் சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவருடைய உற்ற நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பாருங்களாமா. அவர் உற்ற நண்பர் தான் இந்த கதையவே நம்மகிட்ட ஷேர் பண்ணாருங்க. கொஞ்ச நாள் கழியுது. யாசினும் அகமதும் 19 வயசு பசங்களாகிறாங்க. அப்போ வந்து அக்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்ட்டு அக்பர் வந்து வெறும் வரவு செலவு கணக்கை மட்டும் எடுத்து பண்ணுறாங்க. பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்து பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. பப்பாளி அந்த லோடு ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 to மதியானம் 2 மணி வரையும் தான் அந்த பிஸ்னஸுங்க. மற்றபடி எல்லா நேரமும் ஃப்ரீ தான். அதனால வரவு செலவு மட்டும் அவர் பார்த்துட்டு பசங்க பிஸ்னஸை பார்த்துக்கிற ரேஞ்சில் இருந்திருக்காங்க. ரொம்ப வருமானம் அதிகமாகுது, பொருளாதாரத்தில் உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே அவருக்கு ஒரு ஆசை, இப்போ நம்மளுடைய கனவு வீடை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி லால்குடியிலேருந்து சரியாக ஒரு 18-20 கிலோமீட்டர் தாண்டி இடம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அவுட்ரா நான் ஒரு வயல்வெளியில் வீடு கட்டணும்னு அவர் ஆசைப்படுறாரு போல். அந்த மாதிரி அவுட்ரா வீடு இடம் தொலைவிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு 50 சென்ட்டோட ஒருத்தர் ரொம்ப சீக்கிரம் இந்த இடத்த விற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 50 சென்ட் இடம் இவ்வளோ மலிவான விலைக்கு வருதுன்ட்டு அக்பரும் அந்த வீட்டை வாங்குறாருங்க, அந்த இடத்த வாங்குறாருங்க. அந்த இடத்த வாங்கி கொஞ்ச நாள்லேயே அக்பருக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுதுங்க. அவருக்கு பீடி, சிகரெட்டு, தண்ணி அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாதுங்க. ரொம்ப திடகாத்தவரமாக இருந்த மனுஷன் 52 வயசாச்சு. அந்த இடம் வாங்கி சரியாக 2 வாரத்திலேயே ஆள் படுக்க ஆயிடுறாருங்க. பக்கவாதம் வந்துடுது. அதை தொடர்ந்து ஒரு 3 மாதத்திலேயே அக்பருங்கிறவர் இறந்தே போயிடுறாருங்க. பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்பர் அவங்க இறந்ததுக்கப்புறம் பசங்க அவருடைய பிஸ்னஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதில் யாசினுங்கிற மூத்த பையனுக்கு வந்து திருமணம் நடக்குதுங்க. திருமணம் நடந்தால் அவங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அப்பா வாங்கின இடத்த பற்றி எது யோசிக்காமல் பிஸ்னஸை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்கங்க. அப்போ 2வது மகனுக்கு திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது, நீங்கள் ஏன் இன்னும் சொந்த வீடு இல்லைன்னு உறவினர்கள்லாம் பேசும்போது, ஓகே அப்பா வாங்கின 50 சென்ட் இடம் சும்மா தானே இருக்குது, நம்ம அங்கேயே வீடு கட்டுவோம், நம்ம அப்பாவுக்கும் அதுதான் கனவு, அதனால அவருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அக்பரும் யாசினும் பிளான் பண்ணி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே பிரச்சனை தாங்க. அவங்க ஜேசிபி அந்த அஸ்திவாரம் போடும்போது ஜேசிபிலாம் கூட்டிட்டு வந்து குழி தோண்டுவாங்கல்லங்க, அந்த மாதிரி குழி தோண்டும் போது கூட இன்ஜின் லிப்பியர் ஆயிடுறது, ஜேசிபியோட டயர் வெடிச்சிடுறது, ரொம்ப அபசகுணமான ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. செங்கல் லோடு வரும்போது மேலே செங்கல் லாரியில் மேலே இருந்து கீழே ஆட்கள் விழுந்து மண்டையில் அடிபட்டுறது, ரொம்ப ரத்த காவு, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. யாசினும் அகமது என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கெட்ட விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக விட்டுடுறாங்க.
அதை தொடர்ந்து போர் போடுறாங்க. போர் போடும்போது 500 அடி ஆகுது, 600 அடி ஆகுது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க 300 அடியிலேயே தண்ணி வந்துரும். ஏன்னா விவசாய பூமி. விவசாய பூமியில நீங்க 100 அடி தோண்டுனாலே உங்களுக்கு தண்ணி வந்துரும்னு சொல்லும்போது, இவங்க 600 அடி, 700 அடி தோண்டி கூட தண்ணி வரலங்க. உப்பு தண்ணிக்கு போர் போட்டுமே தண்ணி வரலங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணிக்கு பைப் வாங்கி, நல்ல தண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்த லைன்ல இருந்து கொஞ்சம் காசு குடுத்து, அதுக்கப்புறம் அந்த தண்ணிய வாங்கி உபயோகப்படுத்துற அளவுக்கு ரொம்ப இக்கட்டான சிரமத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்கங்க. இதுல என்ன ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியர் அந்த பிளான் டிசைன் பண்ண இன்ஜினியர் கரெக்ட்டா எல்லாம் அஸ்திவாரம் போட்டு பில்டிங் குரோத் ஆக ஆக ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி அவருடைய காலையே இழந்துடுறாருங்க. ஆக்சிடென்ட் இதுவும் இதுவும் ஒரு சம்பவமா நடந்திருக்குது. ஆனா அகமது யாசிர் என்ன சொல்றாங்க, ஆக்சிடென்ட்ங்கிறது சகஜம் தானே அப்படின்ட்டு ஃப்ரீயா விட்டுட்டு வீட கட்ட ஆரம்பிக்கிறாங்கங்க. யாஸ் அகமதுக்கு வந்து கல்யாணம், பொண்ணு பார்த்து எல்லா வேலையும் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் போயிருச்சுங்க. அ எப்படி சொல்றதுன்னா, முஸ்லிம்ஸ்ல வந்து நிக்கா முடிச்சு அடுத்து வந்து மறுவீடுன்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்போ வந்து வீடு திறப்பு விழாவும், மறுவீடும் ஒட்டுக்கா பண்ற மாரி அகமது வீட்ல பிளான் பண்ணிட்டாங்கங்க. அதனால சீக்கிரமா வீடு ஓப்பனிங் ஆகணுன்ட்டு சுமார் 1,50,00,00,000க்கு வீடு கட்டுறாங்க. ரொம்ப பார்த்து, 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 பார்த்து கட்டுறாங்க. ஆனா, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுலருந்தே இவங்களுக்கு அடிக்கு மேல அடிங்க. தொழில்ல நஷ்டம். பப்பாளி லோடு லாரி ஒரு தடவ எங்கேயோ போன வழியில கவுந்து, அந்த பப்பாளியும் போயி, அந்த வெஹிக்கிளும் போயி, அந்த வண்டியில இருந்த டிரைவரும் ஆக்சிடென்ட் ஆயி இறந்துடுறாங்க. இந்த மாரி அடிக்கு மேல அடி உழுக உழுக, அவங்க இல்ல நல்ல விஷயம் தான், வீடு தானே கட்டுறோம், நல்லது தான், நல்லது தான்ங்கிற மாரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே ம எப்படி சொல்றது? ஒவ்வொன்னா கீழ் போர்ஷன் முடிஞ்சு மேல் போர்ஷன் போறாங்க. மேல் போர்ஷன் கட்டி முடிச்சு வீடே ஃபினிஷிங் ஆயிருச்சுங்க. ஃபினிஷிங் ஆயி பெயிண்ட் அடிக்க வந்தவங்க, பெயிண்ட் கான்ட்ராக்ட்க்கு வந்திருக்காங்க. பெயிண்ட் ஏன்னா பிரம்மாண்டமான வீடுங்க. 1,50,00,00,000னா மிகப்பெரிய அளவுல வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்க. அதனால பெயிண்டிங் கான்ட்ராக்ட்க்கு வந்திருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்க்கு வந்தாங்க. அந்த 11 பேத்துல ஒருத்தருக்கு பேச்சு மூச்சே இல்லாம ஆயிருதுங்க. பெயிண்ட் அடிக்க அடிக்க எதையோ பார்த்து அவரு பயந்து ரொம்ப சிவியரா இப்போ வரைக்கும் பேசுறது இல்லைன்னு என்னுடைய Facebook நண்பர் சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் அவரு சொல்றாரு. அந்த பையன் இப்போ வரைக்கும் பேசுறது இல்லைன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஏன்னா, அவரு எங்க ஊருக்கார் தான். அந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட் எடுத்தவர் வந்து எங்க ஊருக்கார் தானுங்களாமா. அவங்க ஊருக்காரனால ரொம்ப க்ளோஸ்னால அவரும் உண்மைய சொல்றாரு. இந்த மாரி அந்த பையன் இன்னும் பேசலைன்ட்டு. சரி ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான்ட்டு வீடு திறப்பு விழாவும் நடக்குது. யாசினுடைய கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இது ரிசப்ஷனும் முடிஞ்சிருதுங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமா வீட்டுக்குள்ள வந்துர்றாங்க. வீட்ல வீட்ல குடி வர்றாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. தொழிலும் பாட்டுக்கு நல்லபடியா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியா இருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யக்கூடியவங்களாவும் இருந்திருக்கிறாங்க. இதனா இது இது நாளடைவுல போக போக திருமணம் முடிச்சு 1 1/2 மாதத்திலேயே 2வது 2வது மகனுடைய மனைவிக்கு வந்து உடம்பு சரியாம போயிருதுங்க. 23 வயதான பெண்ணுக்கு என்ன காய்ச்சல்னே தெரியல. காய்ச்சல் வந்தவுடனே படுக்கையாயிடுறாங்க. ரொம்ப இளைச்சு போயிடுறாங்க. டாக்டர்ட்ட போய் கேட்கும்போது, டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. எந்த நோய்க்குண்டான அறிகுறியுமே இல்லாம இருக்குது. எங்கனால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க தர்காக்கு கூட்டிட்டு போய் மந்திரிங்க." அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, இவங்களும் எல்லா தர்காக்கும் அழைச்சிட்டு போறாங்க. அ எல்லா கோயில்களுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவுமே இல்லங்க. அவங்க இளைச்சதாவே இருக்காங்க. அப்படியும் ஒரு 2 மாசம், 3 மாசத்திலேயே யாசினுடைய மனைவி இறந்து போயிர்றாங்கங்க. அவங்கள காப்பாத்தவே முடியாம போயிருதுங்க. உடனே உறவினர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்ல தான் ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல. அதனால தான் அப்பாவும் தவறிட்டாங்க இடம் வாங்கும்போது. இப்ப வீடு கட்டி வந்து புது மருமகளும் இப்ப தான் கல்யாணம் ஆச்சு. இப்ப தான் யாசினுக்கு ஒரு புது வாழ்க்கையே வந்துச்சு. அதுக்குள்ள அந்த புள்ளையும் தவறிட்டாங்க. அதனால இந்த வீட்ட காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது, பசங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நடக்கிறது தாங்க. பசங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு இதுல இருந்திருக்காங்க. அந்த நல்லது, கெட்டது மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கிறாங்க. பசங்க இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுங்கன்னு சரிங்கன்ட்டு மறுபடியும் காலங்கள் போகுது. ஒரு 6 மாத காலம், 5 மாதங்காலம் ஆகுது. ஆ அகமது வீட்டுடைய மூத்த புள்ளை நல்லா திடகாத்திரமா இருக்கிறவரு. அவருக்கு 33 வயது ஆகுது. திடகாத்திரமா இருக்கக்கூடிய அவருக்கு மயக்கம் போட்டு கீழ விழுகுறாரு. கீழ விழுந்தவுடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. என்ன நோயின்னே தெரியல. படுக்கை ஆயிட்டாருங்க.
அசைவுகள் மட்டும்தான் இருக்குது. பேச மாட்டேங்கிறாரு. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. டாக்டர்னாலயும் கண்டுபிடிக்க முடியல. மந்திரிச்சு கட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்ல இருக்க வேணான்ட்டு, அவங்களுடைய மனைவி மாமியார் வீட்டுக்கு அக்பர கூட்டிட்டு சாரி அகமத அகமத கூட்டிட்டு போறாங்க. அகமத கூட்டிட்டு போனோனே, அகமதுக்கு ஒரு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. என்ன என்ன மெடிசின் குடுக்குன்னே டாக்டருக்கே தெரியலைங்களாமா. அந்த அளவுக்கு மெடிசின் குடுக்குறாங்க. அப்போ அகமது கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வீட்ல இல்லாதனால, வேற வீட்ல இருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆகுறாங்க. 3 மாசம் 4 மாசத்துலயே அகமது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன என்ன அகமதும் யாசினும் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓகே இந்த வீட்ல ஏதோ அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் இந்த வீட்ல நம்மளை வாழ விட மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக, ஆம் ஓதி பார்க்குறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ, அ யாசினுக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. அவங்க வந்து தௌஹீத்வாதி. அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, முஸ்லிம்ஸ்ல 2 பேர் இருக்காங்க. தௌஹீத், சுன்னத் ஜமாத்ன்னு. தௌஹீத்வாதிகளுக்கு இத பத்தின இந்த பில்லி, சூனியம் இதெல்லாம் பத்தி சுத்தமா ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அதனால இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அகமது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த விஷயம் நமக்கே நடந்திருக்குது. அப்போ வந்து நம்ம இத தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இன்னொரு உயிர் பலி போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்கிறதுக்காக அவரு சொல்றாருங்க. அப்ப ஹஜ்ரத்துக்கு வந்து பார்த்தோனே, அவரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே அவரு சொல்லிட்டாருங்க. இல்ல இந்த இந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குங்க. நீங்க வீட்ட காலி பண்றது ரொம்ப நல்லதுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஓதி பார்க்குறவங்கள்ட்ட இவங்க கேட்கும்போது, கொஞ்சம் ஒரு 2, 3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேங்க. அதுவரையும் யாரும் இந்த வீட்ல இருக்காதீங்க அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஆனா, அ யாசினுக்கும் அகமதுக்கும் பார்த்து, பார்த்து வீடு கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான உழைப்பு. அவங்க அப்பாவுடைய உழைப்பும் சரி, அவங்களுடைய உழைப்பும் சரி. வாழ்நாள் முழுவதுமான உழைப்பையும் இதுல நம்ம போட்டிருக்கோம். இந்த வீட்ட விட்டு நம்ம எப்படி வெளிய முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு, அப்படியே ஒரு 2, 3 நாள் கழியுதுங்க. கழிஞ்சு அவங்க அஜரத்தும் வர்றாங்க. வந்து யாசீன் ஓதுறாங்க. யாசீன் ஓதுனதுக்கப்புறம் ஹஜ்ரத் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இந்த வீட்ல இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குங்க. அந்த புதையல பாதுகாக்க ஒரு ஜின் பாதுகாவலனா இருக்குதுங்க. இந்த இடத்த வாங்கும்போதே ஒரு உயிர் பலிய எடுத்திருக்குதுங்க. அதே மாரி இந்த வீட்ல நீங்க வாழ மறுபடியும் ஒவ்வொருத்தவங்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாம இருக்குங்க. அதனால தயவு செய்து இந்த வீட்ட காலி பண்ணி நீங்க போறது ரொம்ப நல்லது. ஆக சிறந்த நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்ட யாருக்கும் விக்காம இத பூட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு ஹஜ்ரத் வந்து சொல்லிட்டு போயிர்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபாத்திகா, அந்த யாசீன் அந்த மாரி சூறாக்கள்லாம் ஓதி ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, முக்க 3 முக்குல இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் பாங் சொல்லிட்டு, இந்த மாரிலாம் எல்லா விஷயங்களும் செய்து குடுத்துட்டும் போயிருக்கிறாரு அந்த ஹஜ்ரத்து. ஆனா யாசீனுக்கும், அகமதுக்கும் இந்த வீட்ட விட்டுட்டு போறக்கு துளி கூட விருப்பம் இல்லங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுத்து வட்டாரத்துல இவங்கள மாரி ஒருத்தவங்க வீடு கட்டவே இல்ல. அப்படி ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அது போக அ எ இந்த வீட்ட விட்டுட்டு வேற எங்க போறது? எல்லாத்தோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இதுல தான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அக்பர் படுக்க படுக்கையானனால, அந்த பப்பாளி குடோன் வந்து ரொம்ப லாஸ் ஆகக்கூடிய நிலைமையில இருக்குங்க. அதனால என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்காங்க. அக்பர் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் வீட்ட காலி பண்ண வேணாம் யாசின்னு. இன்ஷா அல்லாஹ்" ஓதிட்டு போயிருக்காங்க. அடுத்தது நான் கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும். அப்படிங்கிற மாரி அகமது சொல்லியிருக்காருங்க. அதுக்கு யாசினும் ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலான்ட்டு. அதே மாரி பக்ரீத் பண்டிகை வருதுங்க. பக்ரீத் பண்டிகை எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடா அறுத்து கிடா அறுத்து எல்லாத்துக்கும் பங்கு குடுப்பாங்க. அந்த மாரி இவங்க பிரம்மாண்டமா வீடு கட்டியிருக்காங்க. அதனால வந்து கிட்டத்தட்ட 4, 5 கிடாக்கள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அவங்க ஊர்லயே இவங்களுடைய கிடா ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குமாமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமான ஆடு வாங்குவாங்களாமா. பெரிய கொம்பு, கிட்டத்தட்ட ஒரு 40, 50 கிலோ கறி இருக்கக்கூடிய ஆடா தான் வாங்குவாங்களாமா. அப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்ப எவ்வளோ பெரிய ஆடா இருக்கும்ன்ட்டு. அந்த மாரி 4, 5 கிடாக்கள வீட்டுக்கு முன்னாடி எப்பவும் கட்டி வைக்கிறதா வழக்கம். அவங்களுடைய பழைய வீட்லயும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்குன வீட்லயும் அப்படிதான் பண்ண பண்ண பண்ணியிருக்காங்க. 4, 5 நாள் ஆகுதுங்க கிடா வாங்கி. 4, 5 நாள் ஆகி மறாநாள் 4வது நாள் அப்போ காலையில கதவு தொறந்து பார்த்துருக்காங்கங்க. கிடாக்கள் 4, 5 கிடா 5 கிடாவோ 4 கிடாவோ 4 கிடாவுல எந்த கிடாவுமே அங்க இல்லங்க. அதுக்கு பதிலா கிடாவுடைய வெறும் தோள்கள் மட்டும் தான் அந்த இடத்துல கடந்திருக்குங்க அவங்களோட வீட்டு வாசல்ல. அதே மாரி கிடாக்கள யாரும் அறுக்கவும் இல்ல. கிடாவ
யாரும் வேட்டையாடவும் இல்ல. இருந்திருந்தா அந்த வீட்ட சுத்தி ரத்தங்கள் ஏதாவது ஒண்ணு படிஞ்சிருக்கும். அவங்க வீட்ட சுத்தி தொலைவி பார்த்துட்டாங்க. அங்க எந்த ரத்தமும் படியலங்க. கிடாவ வந்து அப்படியே முழுசா தோல மட்டும் கழட்டிட்டு, கிடா கறிய எப்படி எடுத்துட்டு போவாங்களோ, அந்த மாரி எடுத்துட்டு போயிருக்குதுங்க. அது என்ன எடுத்துட்டு போச்சு, ஏது எடுத்துட்டு போச்சுன்னு ஆ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜின்னு தான் இந்த வேலைய செஞ்சிருக்குன்னு ஹஜ்ரத் சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அவரு அகமது யாசின் நான் சொல்லல இத வேட்டையாடி இருக்காங்க அப்டின்ட்டு. வேட்டையாடி இருந்தா ரத்த துளிகள் கண்டிப்பா இருந்திருக்கணுமே. அதுவுமே இல்லாம இருந்திருக்குதுங்க. இது ரொம்ப வியப்புத்தக்க விஷயமா இருக்குது. ரொம்ப அமானுஷ்யமா இருக்குதுங்க. உடனே அவரு என்ன சொல்றாருன்னா, ஹஜ்ரத் என்ன சொல்றாருன்னா, "நீங்க வீட்ட காலி பண்றது ஆக சிறந்த நல்லதுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "சரிங்க நாங்க பார்த்துக்குறோங்கன்ட்டு" ஹஜ்ரத்த தட்டி விட்டுர்றாங்க. அகமதும், யாசினும் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல இனிமே இந்த வீட்ட நம்ம வச்சிருந்தோம்னா, நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு இதுலயே நமக்கு தெரியுது. அதனால நம்ம இந்த வீட்ட காலி பண்ணி, நம்ம வாடகை வீட்டுக்கு போயிடலான்ட்டு வாடகை வீட்டுக்கு போயிடுறாங்கங்க. அந்த வீடு இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்குன்னு சொல்றாங்கங்க. இப்போ வரைக்கும் அந்த வீட்ட விக்கிறக்கு பிளான் பண்றாங்களாமா. கிட்டத்தட்ட 1,50,00,000க்கு அந்த வீட்ட கட்டிங்க. வெறும் 60,00,000க்கு கூட வாங்க வராத ஆட்களா இருக்காங்களாமா. 60,00,000க்கு கூட அந்த வீட்ட வாங்குறக்கு ஆள்கள் இல்லையாமா. யாராவது ஒருத்தங்க வாங்க வந்தாலும், அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ரத்த பலி, எதையாவது பெரிய தடங்கல், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுறது, அந்த மாரி ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிட்டே இருக்குதுங்களாமா. இப்போ வரைக்கும் அந்த வீட்ல அட்வான்ஸ் போட்டவங்க யாராவது ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சுட்டே இருக்கிறாங்களாமாங்க. இப்படியே இந்த கதைய சொல்லி நம்மட்ட முடிக்கிறாருங்க அவரு. ஆனா பாத்தீங்களா, இந்த மாரி பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாரி விலை கம்மியா கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் இடத்த வாங்கி, அந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம 5, 6 பேத்துட்ட அத பத்தி விசாரிக்கணும். அந்த இடம் நல்லதா? கெட்டதான்ட்டு. தெரியாம வாங்கி, இப்போ 2 உயிர்கள் போயி, இப்போ அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சேமிச்ச மொத்த செல்வமும் அந்த வீட்ல போட்டு, அந்த வீட்ட அனுபவிக்க முடியாமயும், ரொம்ப மன வருத்தத்திலேயே இருக்கிறாங்கங்க. உண்மையா என்னுடைய நண்பர் சொல்லும்போது, அக்பர்ங்கிறவரு ரொம்ப அ சாரி அகமதுங்கிறவரு ரொம்ப மனம் உடைஞ்சு என்ட்ட சொல்றாரு. ரொம்ப கவலையா இருக்குது. அப்படிங்கிற மாரி அவர் சொல்லும்போது, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. அதனால எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்கங்க பெரியவங்க. "சொல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாது." அதே மாரி தாங்க. எவ்வளோதான் நம்ம பணக்காரங்களா இருந்தாலும், அத வெளிக்காட்டாம இருக்கிறது ஆக சிறந்த நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க. இதே மாரி அமானுஷ்யமான கதைகளையும், ஹாரர் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்களையும் தொடர்ந்து பார்க்க போறோம். அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.